Hello guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா எப்படி போட்டோஷாப்ல ஒரு பிக்சரை வரைஞ்சி அதை எடுத்துட்டு போய் வச்சு அது மேல ட்ரேஸ் பண்ணி எப்படி கலர் பண்றோம்ங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத வந்து நான் ஒரு 3 பார்ட் வீடியோ விடலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி கலர் ட்ரேஸ் பண்ணி கலர் அடிக்கிறதுங்கிறது, ரெண்டாவது பார்ட் எப்படி டீடைல் ஆட் பண்ணி டெக்ஸ்சர் ஆட் பண்ணுங்கிறது, மூணாவது வந்து எப்படி பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம்னு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா முதல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்கணும். அந்த ஃபோட்டோவை உங்கள் லேப்டாப்புக்கு எப்படியோ எது வழியாவோ நீங்கள் அனுப்பிச்சிட்டு அது ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா, இப்போ நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் லோட் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நான் வரைஞ்ச ட்ராயிங்கு. சூப்பர்மேன் வரைஞ்சிருக்கேன். ஏன்டா சூப்பர்மேனு கேட்டிங்கனாக்கா, எனக்கு சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பர்மேன் வந்து ஒரு ரெட் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன், அதாவது ரெட் கலரிங் பென்சிலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வரைய போகிறேன். கீழே வந்து நான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். ரெஃபரன்ஸ் தான் இந்த நான் இம்போர்ட் பண்ண ஃபோட்டோ. அதுக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லேயரில் தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பென் டூலும் இந்த பென்சில் டூலும் ஒன்று இருக்குது. பென்சில் டூல் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் பென்சில் டூல். இந்த பென்சில் டூல் என்ன பண்ணுன்னாக்கா, பென்சில் டூலில் இருக்கிற அந்த டயாமீட்டர், அந்த சர்க்கிள் ரேடியஸ் மேலே போட்டிருப்பாங்க. அந்த சர்க்கிளுக்கு லைக்காக தான் நான் பென் டூலில் செலக்ட் பண்ணி வரைகிறது எல்லாமே ஒரே லைனாக வரைய முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை வந்து ஒரு 20 அதில் செட் பண்ணிவிட்டு நான் என்னோடய பென் டூலை வச்சு லைன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லைன் க்ரியேட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பேத் கொடுத்தேன்னாக்கா கொஞ்சம் திக்காக ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் இந்த லைன் சரி ஓகே 15 வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு, அதாவது என்ன அதோட பிரெத்து அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற லைனோட கீழே இருக்கிற லைன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி தான் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. இதே நம்ம வந்து 10 வச்சுக்கலாம், 9 வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 15 கரெக்டாக இருக்கேன், அதனால் 15 வச்சு வரையலான்ட்டு இருக்கேன். வழக்கம் போல் தாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணணும், அப்போ ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணணும், அப்புறம் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் கர்வ் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உங்கள் மவுஸை கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா அதுக்கு லைக்காக, அதாவது கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் நவுத்தணும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பேத் அப்படின்னாக்கா பேத் ஃபார்ம் ஆயிரும். இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பேத். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி கிளிக் பண்ணி இன்னொரு செலெக்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் கர்வ் பண்ணி ஸ்ட்ரோக் பேத் அப்படின்னாக்கா ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி தாங்க ட்ரேஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி தான் மெதுவாக ஆமை போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஃபஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிடலாம். ரெடி சூட். இந்த வீடியோ நான் 3 பார்ட்டாக போடலான்ட்டு இருக்கிறேன். அப்போ தான் எனக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட் வீடியோ. பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் ஒரு 2 நாளில் விட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர்மேனோட அவுட்லைன் இருக்குது, அதாவது நம்ம இது ட்ரேஸ் பண்ணதுனால வந்த அவுட்கம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ வந்து இதுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். சூப்பர்மேன் ப்ளூ அண்ட் ரெட். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் எடுப்போம். பெயிண்ட் பக்கெட் டூலு அதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம கலருக்கு. பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு மேலே இருந்த கருப்பாக 2 இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே கலர் யூஸ் பண்ணி விளாண்டு பார்க்கணும், அப்போ தான் நம்மளால் எந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணுறீங்கன்னா அது பண்ணுங்கள். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி தோணுது, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால நான் கொஞ்சம் டார்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து எல்லோ கொடுக்கலாம். என்னக்கா சூப்பர்மேனோட நெஞ்சில் இருக்கிற அந்த எஸ்க்குள்ள அந்த எல்லோ தான் இருக்குது, அதாவது கல்லுக்குள் ஈரம் அந்த மாதிரி சூப்பர்மேன் எஸ்ஸுக்குள்ள எல்லோ. மொக்க காமெடி தான், கடுப்பாகாதீங்க. நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ரெட் எடுக்கிறோம். இதே மாதிரி ரெட் அடிச்சு விட்டுறோம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து இந்த கேப்பில் இருக்க ரெட் வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அந்த ரெட்டை கொஞ்சம் டார்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம போய் ஹேருக்கு அடிக்கணும். ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா கருப்பாயிரும். ஸ்கின் கலர் ஒரு கலர் கொடுத்துருக்குறேன், ஏன்னா ஃபுல் ஸ்கின்னுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு லிப்ஸ் கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா கொஞ்சம் உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து லிப்ஸு கொடுக்கலாம். இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணி நம்ம கலர் அடிக்கிறது. நீங்கள் கலர் அடிக்கிறது கூட நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த ட்ரேஸ் பண்ணுறதுக்குள்ளே எவா அப்படின்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கன்னாக்கா இதோட அவுட்கம் உண்மையாலுமே செம்மையாக இருக்கும். எப்பயுமே கண்ணு வந்து இந்த சூப்பர்மேனோட கண்ணை பார்த்தீங்கன்னா இஸ் லைக் டெட், அதனால் நம்ம கொஞ்சம் ஒயிட் கொடுப்போம், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு புள்ளி வச்சு விட்ருவோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அடிங்க.
நான் என் வீடியோ விடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ நீங்கள் பார்க்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், டாட்டா பை பை.